சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. தலைவர் 173 படத்திற்கான இயக்குனர் தேர்விலையும் ஈடுபட்டு வராரு. இந்த முக்கியமான விஷயங்களுக்கு இடையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீரென டென்ஷனாய் கத்தனாராம். ஏன் கத்தனாரு? அதாவது திரைத்துறையில் இருந்து வந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி முதல்வராகியிருக்கார். ஜெயலலிதாவை போல போயஸ் கார்டனில் விஜய் விரைவிலே குடியேறலாம் என கூறப்படும் நிலையில் அங்கு இருக்கும் தனுஷும் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வி அவரது தந்தையும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா சொன்ன பதில் கவனம் பெற்றிருக்கு. மேலும் போயஸ் கார்டனில் விஜய் வந்தார்னா அது ரஜினிக்கு இடையூறாக இருக்குமா, ரஜினியால் நிம்மதியாக இருக்க முடியுமா என்கின்ற கேள்விகளும் தற்போது வந்திருக்கு. இப்படி இருக்க சூழலில் ரஜினி அப்பப்போ இமயமலைக்கு கிளம்பி சென்றுடுவார். காரணம், இமயமலை போன்ற பிரதேசங்களில் தான் அமைதியான சூழல் நிலவுது, அங்கே போனால் மன நிம்மதி கிடைக்கும் என ரஜினி நிறைய தடவை சொல்லியிருக்கார். தமிழகத்தோட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சென்னை போயஸ் கார்டனில் வசித்து வந்தவர். தற்போது முதல்வராகி உள்ள விஜயும் விரைவிலே போயஸ் கார்டனில் குடியேற உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது விஜய் சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கும் மேலா காரில் கடந்து தலைமை செயலகம் வந்து சென்றார். இதனால் விஜய் தலைமை செயலகத்துக்கு எளிதில் சென்று வருவதற்கு வசதியாக போயஸ் கார்டனில் வசிக்க வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. இதனால் மீண்டும் போயஸ் கார்டன் கவனம் பெற்றிருக்கு. இந்த போயஸ் கார்டனில் நடிகர் தனுஷ் சொகுசு பங்களா கட்டி வசித்து வருகிறார். இந்நிலையில் தான் சென்னையில் நடந்த திரைப்பட விழாவில் நடிகர் தனுஷின் தந்தையும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா பங்கேற்று பேசினார். அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவரிடம் இந்த போயஸ் கார்டனுக்கும் அரசியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. சென்னையில் ஒரு பவர்ஃபுல்லான இடமா போயஸ் கார்டன் இருக்குது. உங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வருவார்களா, தனுஷ் வருவாரா என்ற கேள்வி எழுப்பினார். அதுக்கு கஸ்தூரி ராஜா, சென்னையில் பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான், கருணாநிதி அங்குதான் வாழ்ந்தார், ஒளி பிறந்த இடம் அது. போயஸ் கார்டனுக்கு இளைய தளபதியும் விஜயும் வந்துவிட்டார் போல் இருக்கிறது. வரட்டும் வரட்டும், ஆனால் அரசியல் நமக்கு வேண்டாம். என் குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வர வேண்டாம் என்று சொல்வதற்கு நான் யார்? வர மாட்டார்கள் என்று கணிப்பதற்கு நான் யார்? வரலாம், நான் வர முடியாது, எனக்கு வயது போய்விட்டது. என் மகன்கள் வரலாம், என் பேரன்கள் வரலாம் என்றார். இதையடுத்து தனுஷ் வருவாரா என்ற மீண்டும் கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு கஸ்தூரி ராஜா, அதை நான் சொல்ல முடியாது என்று சொன்னார். அதே நேரத்தில் தனது குடும்பத்திலிருந்து மகன்கள் பேரன்கள் அரசியலுக்கு வரலாம் என்று கூறியுள்ளாரே தவிர தனது குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள், ஒருவேளை வந்தால் நான் தடுப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. இதனால் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதற்கு பதிலளித்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தனுஷ் அரசியலுக்கு வந்தால் அது அவரது விருப்பம், ஆனால் என்னுடைய பேரன்களை அவரால் அரசியலுக்கு இறக்க முடியாது. அரசியலில் பேராபத்துகள் உள்ளது, அதனால் என்னுடைய பேரன்களை நான் அரசியலுக்கு வர விடமாட்டேன் என தனுஷுக்கு பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கார்.